Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 11 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஜீனோ வந்து ரொம்பவே அப்செட்டா இருக்கான். அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் ஜீனோ பக்கத்துல வந்து நிக்கறாங்க. அப்ப ஜீனோ வந்து எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகுங்க. இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இன்னும் அவங்க வந்து பாயிண்ட் லீடிங்லாம் போகல. நீங்க வந்து வழக்கம் போல கவுண்டர் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த நம்பர் 10 நம்பர் 11 அவங்க ரெண்டு பேரும் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. அவங்க வந்து நினைச்ச மாதிரி எல்லாமே பண்ண விட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம வந்து இப்ப 4-5-1 டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த கேம் டிரா ஆனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜீனோ சொல்றான். இட்டாலி டீம் இப்ப வச்சிருக்க ஃபார்மேஷன் வந்து டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அஃபென்ஸை விட அஃபென்ஸ்ல வெறும் ஒருத்தன் மட்டும் தான் முன்னாடி வருவான். மத்த எல்லாருமே டிஃபென்ஸ் மட்டும் தான். அதனால தான் இவங்க அட்டாக் பண்ணி பாயிண்ட் வாங்கலாம் கூட பரவாயில்ல, டிஃபென்ஸ் பண்ணி நம்ம சாலிடா நின்னுக்கிடுவோம், டிரா ஆனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க. இட்டாலி டீம்ல வந்து சுபாசா மிசாகி ரெண்டு பேர் பக்கத்துலயுமே ரெண்டு பேர் மார்க் பண்ணி நிக்கிறாங்க. இட்டாலி டீம் கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருந்தாலும் ஒரே ஒருத்தன் தான் பால் முன்னாடி கொண்டு வந்துகிட்டே இருக்கான். அதனால டாகசி வந்து அவன் வந்து ரொம்ப ஈஸியா பால் ஸ்டீல் பண்ணிட்டு வந்துறான். டாகசி வந்து பால் தூக்கி கோஜிரோ கிட்ட பாஸ் பண்ணிடுறான். கோஜிரோ ஷூட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு லாங் பாஸா கோலுக்கு பக்கத்துல கொடுக்குறான். சுபாசா மிசாகி ரெண்டு பேருமே அந்த பாலுக்காக போறாங்க. இருந்தாலும் இவங்க என்ன ஆனாலும் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூணு டிஃபெண்டர்ஸ் கூடவே வராங்க. இவங்க ரெண்டு பேருமே போய் பால் ரீச் பண்றதுக்குள்ளே ஜீனோ வெளிய வந்து அந்த பாலை கேட்ச் பண்ணிடுறான். அவன் பாலத்துக்கு அவன் ஃபார்வர்ட் கிட்ட கொடுக்க அவன் ஒருத்தன் தான் முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். அதனால இந்த வாட்டியுமே ஈஸியாக்கி பால் ஸ்டீல் பண்ணிடுறான். இட்டாலி வந்து கேமை டிரா பண்றதுக்காக தான் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் டீம் அர்ஜென்டினா டீம் எல்லாருக்குமே புரியுது. சரி இவங்க டிரா பண்ண என்ன, யார் வின் பண்ண என்ன, எப்படி இவங்கள வின் பண்ணிட்டு நம்ம தானே நம்ம குரூப்ல இருந்து செமி ஃபைனல்ஸ்க்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் சொல்றான். இட்டாலி வந்து கம்ப்ளீட்டாவே டிஃபென்சிவ் மோட்ல தான் இருக்காங்க. ஜப்பான் டீமால இதுக்கப்புறம் பாயிண்டே எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் முடியறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. ஒருவேளை டிரால போய் தான் முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. டாகசி வந்து அப்ப பால் தூக்கி சுபாசா கிட்ட கொடுக்குறேன். இந்த கேம் வந்து இப்ப நம்ம தான் கண்ட்ரோல் வச்சிருக்கோம். அதனால இந்த கேம் வந்து இப்படியே முடியறதுக்கு நம்ம விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். ஆடியன்ஸ்மே வந்து சுபாசா கிட்ட பால் போனோனே ரொம்ப அக்ரெசிவ் ஆயிடுறாங்க. அவங்க வந்து வின் பண்ணிட்டு வாங்க, இட்டாலியா கண்டிப்பா உங்களால பீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சுபாசாவும் பால செம ஃபாஸ்டா ட்ரிபிளிங் பண்ணிட்டே கொண்டு வந்து ரெண்டு டிஃபென்ஸை தாண்டி முன்னாடி வரான். அவன் பால தூக்கி மிசாகி கிட்ட பாஸ் பண்றான். மிசாகி கண்டிப்பா நான் இதை ஸ்கோர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரான். மிசாகி வந்து பால கீழே பிச் பண்ண விடாம ஜம்ப் பண்ணி பவர்ஃபுல்லா ஷூட் பண்றான். பட் இதை வந்து நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல அவனோட ரைட் ஹேண்ட் வச்சு சிங்கிள் ஹேண்ட் வச்சு ஜீனோ வந்து அந்த பால கேட்ச் பண்ணிடுறான். அவன் பால தூக்கி லாங் பாஸ் அவன் டீம்மேட்ஸ் கிட்ட கொடுத்துறான். ஜீனோட எஃபர்ட் நம்ம வேஸ்ட் ஆக்கிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளேயர்ஸ் எல்லாம் முன்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஜப்பானோட டிஃபென்ஸ் வந்து ரொம்பவே சாலிடா இருக்குது. இதை தாண்டி இட்டாலி டீமால போகவே முடியல. கேம் வேற எண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஆடியன்ஸ் எல்லாம் செம்ம வைல்டா இருக்காங்க. எல்லாரும் செம்மையா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப மாச்சியம் வந்து அவங்க டீம் பிளேயர் கிட்ட இருந்து பால தள்ளி விட்டுறான். பட் அந்த பால் திரும்ப அவங்க பிளேயர் கிட்ட தான் போகுது. அவன் வந்து ரொம்ப ஈஸியாவே ஷூட் பண்ணிடுறான். வாகசிம்ஸ் உனக்கு ஈஸியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். வாகசிம்ஸ் வந்து இந்த பால கேட்ச் பண்ணலாம் ட்ரை பண்ணலாம். அப்படியே ரெண்டு கையை சேர்த்த மாதிரி வச்சு அந்த பால் வந்து பஞ்ச் பண்ணி விட்டுறான் லாங்கா. ஒரே ஒரு பாயிண்ட் தான், நம்ம வின் பண்றதுக்கு கண்டிப்பா சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாகசிம்ஸ் சொல்றான். கரெக்ட்டா அந்த பாஸ்மே வந்து சுபாசா கிட்ட போகுது. சுபாசா வந்து இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான், கண்டிப்பா நம்மளால வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் எல்லாருமே கூட்டு போறான். கேம்ல இன்னும் 1 நிமிஷம் தான் டைம் இருக்குது. நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட்லாம் கொடுக்கறதுக்கு சான்ஸே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஜீனோ நினைக்கிறான். சுபாசா மிசாகி மறுபடியும் அவங்களோட கோல்டன் டியோவை ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷன் பாசஸ் மூலமா எல்லா டிஃபென்ஸையும் தாண்டி டக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. மிசாகி லாஸ்டா சுபாசா கிட்ட பாஸ் பண்ண உடனே ஒரு டிஃபெண்டர் வந்து மிசாகி அட்டாக் பண்ணிடுறான். இவன் வந்து பேலன்ஸ் இழந்துறான். பாலுமே கரெக்ட்டா சுபாசா வந்து ரீச் ஆயிருச்சு. பட் ரெஃபரி வந்து எந்த ஒரு ஃபவுலுமே வந்து விசில் பண்ணலாம் இல்ல. மிசாகி கீழ விழுந்து கிடக்குறான். ரைட், நான் மட்டுமே இத தனியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா செம்ம அக்ரெசிவா ஓடி வந்துகிட்டு இருக்கான். அவனை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி முன்னாடி எல்லா பக்கமும் டிஃபென்சர் வந்துறாங்க. அதுலயும் ஒருத்தன் வந்து ஃபவுல் ஆனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவோட ஜெர்சியை பிடிச்சு இழுக்க பாக்குறான். நான் வந்து பாயிண்ட் வாங்குவேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதனால என்ன நடந்தாலும் கண்டிப்பா பாயிண்ட் வாங்கியே தீர்வே அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்து அவங்க எல்லாம் உதறி தள்ளிட்டு முன்னாடி வரான். அதுக்கடுத்து முன்னாடி ஒரு டிஃபெண்டர் வந்தோடனே சுபாசா வழக்கம் போல அவனோட பிகில் ட்ரிக் போட்டு அவனையுமே ஏமாத்திட்டு முன்னாடி வரான். அவனை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் கூட நிக்கவே இல்ல. மறு செகண்டே வந்துட்டு திரும்ப ஜம்ப் பண்ணிடுறான். அவனோட பிகில் ட்ரிக் அதுக்கப்புறமா இந்த ஓவர் ஹெட் கிக் ரெண்டையுமே வந்துட்டு சேம் டைம்ல இப்ப யூஸ் பண்றான். அவனோட ஓவர் ஹெட் கிக்கையுமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுறான். இப்ப எல்லாருமே ஜீனோ மட்டும் தான் நம்பி இருக்காங்க. ரைட் சைடு கார்னர் நோக்கி பாலுமே போய்கிட்டு இருக்குது. ஜீனோ வந்து கரெக்டா அந்த பாலுக்கு ரியாக்ட் பண்ணி தடுக்கிறதுக்கு போயிடுறான். அண்ட் சக்சஸ்ஃபுல்லா அவன் நினைச்ச மாதிரியே அந்த பால் வந்துட்டு ஒத்த கையை வச்சு தடுத்து விட்டுறான். இருந்தாலும் அவன் பண்ண தப்பு இந்த வாட்டி பாலை கேட்ச் பண்ணாம விட்டதான் பால் வந்துட்டு மறுபடியும் சுபாசா கிட்ட தான் போகுது. சுபாசா ஓடி வந்து மறுபடியும் அவன் எந்த சைடு இருக்கானோ அப்படியே ஆப்போசிட் சைடுல கோலை நோக்கி கிக் பண்றான். பட் ஜீனோ வந்துட்டு திரும்பவும் அந்த பாலுக்கு ரியாக்ட் பண்ணி கரெக்டா ஜம்ப் பண்ணி இந்த வாட்டி நான் கண்டிப்பா தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலுக்கு ஜம்ப் பண்ணிடுறான். அவன் நினைச்ச மாதிரியே பாலுக்கு ரீச் பண்ணி கரெக்டா ஒரு கையை வச்சு பாலை தட்டி விடவும் செஞ்சிடறான். சுபாசாவோட ஃபைனல் ஷாட்டையுமே ஜீனோ வந்துட்டு தடுத்துறான். ரெஃபரியுமே வந்துட்டு விசில் பண்ண ரெடி ஆயிடுறாரு. ஆனா ஃபார்வர்ட்ல இருக்கிறது சுபாசா மிசாகி மட்டும் கிடையாது. அங்க மூணாவதா ஒருத்தன் இருப்பான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரி கோஜிரோ செம்ம ஃபாஸ்டா ஓடி வந்துடுறான் பாலுக்கு. ஜப்பான் டீமோட நம்பர் 9 ஏ ஸ்ட்ரைக்கர் கோஜிரோ ஹியூகா செம்ம ஃபாஸ்டா ஓடி வந்து எங்க கூடடா நீங்க பிராக்டிஸ் மேட்ச் வேணாம்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பதிலடி கொடுக்குற விதத்துல அவனோட டைகர் ஷாட்டை கொடுக்குறான். ஆனா கோஜிரோ இந்த வாட்டி ஷூட் பண்ணது நார்மல் டைகர் ஷாட் கிடையாது. அவனுக்கு கோச் கிட்ட ஒரு பிளாக் பால் கொடுத்திருப்பாரு. அதை வச்சு பிராக்டிஸ் பண்ணிப்பான் தெரியுமா, அந்த ஒரு டைகர் ஷாட், நியோ டைகர் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட பவர்ஃபுல்லா கொடுக்குறான். ஆனா ஜீனோ வந்துட்டு இதேமே என்னோட கோல்டன் ரைட் ஹேண்ட் வச்சு நான் தடுத்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒத்த கையை நீட்டுறான். அவனுமே முடிஞ்ச வரை பால ஃபோர்ஸ் கொடுத்து தடுக்க ட்ரை பண்றான். பட் இதுக்கப்புறம் நீ வந்துட்டு கையை நீட்டவே கூடாது அப்படின்ற மாதிரி கோஜிரோட ஷாட் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. கையவே பிரிச்சுக்கிட்டு கோல்குள்ள போய் விழுகுது. ஜீனோட கோல்டன் ரைட் ஹேண்டே உடச்சு விட்டு கோஜிரோ வந்துட்டு பால ஷூட் பண்ணிடுறான். ரெஃபரியுமே நேரா கரெக்டா விசில் பண்ணிடுறாரு. கேமே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஜப்பான் டீம் அவங்களோட ஃபர்ஸ்ட் கேம்ல வந்துட்டு வின் பண்றாங்க. ஜப்பான் டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இட்டாலி டீம்ல வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஜீனோவை தாண்டி இவங்க 2 பாயிண்ட் எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு நம்ம டீமோட லேண்ட் அப் இருந்தாங்க தெரியுமா, அந்த மாதிரி மட்டும் இப்ப இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கல்சோ சொல்றான். சுபாசா மிசாகி ரெண்டு பேருமே கோஜிரோ கிட்ட வந்து சூப்பரா ஷூட் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்நேரம் சுபாசா கிட்ட கோஜிரோ வந்துட்டு நான் ஒரு விஷயத்தை இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப வரை என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்துட்டு உனைய கேட்ச் அப் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தான் இருந்தது. அது மட்டும் தான் வந்துட்டு என்னோட கோலாவே இருந்தது. ஆனா இந்த மேட்ச்க்கு அப்புறமா என்னோட கோல் வந்துட்டு இன்னுமே பெருசா இருக்குது. நான் வந்துட்டு இதுக்கு அப்புறமா இந்த
இந்த வேர்ல்டுல நம்பர் 1 ஸ்ட்ரைக்கர் ஆகிறதுக்கு எய்ம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்றான். சுபாசாவும் கோஜிரோக்கு கை கொடுத்துக்கிட்டே நம்ம வந்து ஜப்பானை என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நம்பர் 1 மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அது என்னைக்கோ ஒரு நாள் இல்லடா, இந்த டோர்னமெண்ட்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாகி சொல்றான். ஜீனோவும் இவங்க கிட்ட வந்து நீங்க பிரேமன் டீமோட லேண்டதோட இப்ப வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா தான் இருந்தீங்க, நாங்க வந்து உங்களுக்கு இன்ஸ்டா தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுபாசா கிட்ட வந்து கை கொடுக்குறான். அப்படியே அவன் கோஜிரோவை பார்த்து நீ வந்து ரொம்பவே சூப்பரா ஷூட் பண்ண, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு கேம்ல 2 கோல் கொடுத்திருக்கேன், அப்புறம் உங்க கூட நாங்க பிராக்டிஸ் மேட்ச் வராததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். கோஜிரோவுமே அதே மாதிரி ஜீனோ கூட கை கொடுத்துக்கிறான். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இத்தாலியில பேசுற மாதிரி ஒரு லாங்குவேஜ்ல பேசிட்டு இவங்க கூட பாய் சொல்லிட்டு கிளம்புறான். சுபாசாவும் ஜீனோவை பத்தி நினைக்கிறேன் இவன் வந்து நாங்க ஃபேஸ் பண்ணல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்டா இருக்கான், இப்போ வரை இவனை தாண்டி எப்படி நாங்க 2 பாயிண்ட் எடுத்தோன்றதே எங்களுக்கு சர்ப்ரைஸா தான் இருக்குது, நாங்க மட்டும் இங்க வரல அப்படின்னா கண்டிப்பா இவனை மீட் பண்ணிருக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். அப்ப ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து ஜப்பானுக்கு ரொம்பவே கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. உங்க எல்லாரோட சப்போர்ட்டுக்குமே ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் டீம் ஆடியன்ஸ் பார்த்து சொல்றாங்க. காட்டகிரி சுபாசாவை பார்த்து ஜப்பான் டீம் ரொம்பவே சூப்பரா விளையாண்டாங்களா, அதுலயும் சுபாசா அவனுமே வந்து ரொம்பவே சூப்பரா விளையாண்டாம்ல. நீங்க அவனோட கேம் பிளேவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து அவனை ஜப்பான்ல தனியா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க கொடுத்த நோட் புக் வச்சு தான் அவன் வந்து இவ்வளவு பிராக்டிஸ் பண்ணா, இது எல்லாமே வந்து சுபாசா உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான், அதனால ரொபிரிட்டோ நீங்க போய் சுபாசாவை பாருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டகிரி கேக்குறாரு. நீங்க வந்து வேற யாரும் சொல்லிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நான் வந்து ரொபிரிட்டோ எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ கிளம்பிடுறாரு. இவங்க கேம்ல முடிச்சதுக்கு அப்புறமா மிசாகியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து மிசாகி நீ ரொம்பவே சூப்பரா விளையாண்டா, அப்புறம் நம்பர் 10 நீங்களுமே ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. என்ன மிசாகி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாகி வந்துட்டு கேக்குறான். அப்பலாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி வந்துட்டு சொல்றான். என்னோட பேர் வந்துட்டு ஆசுமி, நான் வந்துட்டு மிசாகியோட கிளாஸ்மேட் தான், நான் இந்த டோர்னமெண்ட்ல ஜப்பானுக்கு தான் சப்போர்ட் பண்றேன், அதனால என்னை வந்து நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. நம்ம டீம்ல எப்படி ஒரு பாஸ் இருக்காங்க, அது மாதிரி எங்க பிரான்ஸ் டீம்ல வந்து இவ தான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி சொல்றான். நம்ம பாஸ் வந்துட்டு இப்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு பொண்ணா மாறிக்கிட்டு இருக்கா மிசாகி, அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெர்ஃபெக்ட்டான கப்புலா வேற இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாகி சொல்றான். இதை கேட்டு சுபாசாக்கு வெக்கமாயிருது. அப்பலாம் ஒண்ணும் கிடையாது இசிசாகி அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். அப்புறம் ஏன்டா இப்படி கண்ண சவுந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு இசிசாகி கேக்குறான். அடுத்த டோர்னமெண்டோட செகண்ட் கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஜெர்மனி ஜூனியர் யூத்துக்கும் கனடா ஜூனியர் யூத்துக்கும் வந்துட்டு கேம். இவங்களுக்கான கேமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. கனடாவை கம்ப்ளீட்டாவே ஜெர்மனி தான் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. சினேடர் கல்ஸ் ரெண்டு பேருமே வந்து மிட்ஃபீல்டர் செம்மையா பாத்துக்கறாங்க. சினேடர் தான் வந்து அவனோட ஃபயர் ஷாட் மூலமா நிறைய ஸ்கோர் எடுக்கவும் செய்றான். ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் எடுத்து இந்த டோர்னமெண்ட்ல ஹேட்ரிக் எடுத்த ஃபர்ஸ்ட் பிளேயரா அவன் தான் இருக்கிறான். ஜப்பான் பிளேயர்ஸ் வந்து ஜெர்மனி செம்ம பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் பொளந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. சினேடர் வந்து இந்த கேம்ல மட்டும் இல்ல இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே எல்லா கேம்லயும் நான் ஹேட்ரிக் எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். சுபாசாவும் கோஜிரோவை பார்த்து நீ இந்த வேர்ல்ட்லயே பெஸ்ட் ஏ ஸ்ட்ரைக்கர் ஆகணும் அப்படின்னா உன்னோட ஃபர்ஸ்ட் ரைவலே வந்து சினேடர் தான் ஞாபகம் அப்படின்னு சொல்றான். சினேடரோட கம்ப்ளீட் டாமினேஷன் மூலமா ஜெர்மனி டீம் வந்து 4 கனடா டீம் 0ன்னு சொல்லிட்டு இந்த கேம் ஒன் சைடாவே ஜெர்மனி டீம் வின் பண்றாங்க. அடுத்து தேர்ட் கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உருகு வெர்சஸ் பெல்ஜியம் இந்த டீமுக்கான கேம்ஸ். அந்த உருகு டீம்ல இருக்க ஒரு பிளேயருமே வந்து எல்லாரும் ஷாக் ஆக்குற விதத்துல அவன் ஒரு ஹேட்ரிக் ஸ்கோர் பண்றான். சினேடருக்கு அடுத்தபடியா செகண்ட் ஹேட்ரிக் எடுத்த பிளேயரா இந்த டோர்னமெண்ட்ல அவன் தான் இருக்கிறான். இந்த பிளேயரோட பேர் வந்து விக்டோரினோ. இவனையுமே ஞாபகம், இவனும் கொஞ்சம் முக்கியமான கேரக்டர் தான். கேமோட எண்ட்ல உருகு டீம் வந்து 3 பெல்ஜியன் டீம் 1 அப்படின்னு சொல்லிட்டு உருகு டீம் தான் வந்து இந்த கேம்ல வின் பண்றாங்க. இத பார்த்துட்டு கல்ச்சோ சினேடர் கிட்ட டாப் ஸ்கோரருக்கு கண்டிப்பா ஒரு பெரிய போட்டியா இருக்கும் போல அப்படின்னு சொல்றான். நான் வந்து அவங்க கூட எல்லாம் தோப்பேன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சினேடர் சொல்றான். கண்டிப்பா கிடையாது, நீ தான் எப்படி வின் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கல்ச்சோ சொல்றான். அடுத்து ஃபோர்த் கேம் வந்து பிரான்ஸ் வெர்சஸ் இங்கிலாந்து. பிரான்ஸ் தான் வந்து இதுல ஹோம் டீம். ஏன்னா இந்த டோர்னமெண்ட் தான் வந்து பிரான்ஸ்ல நடக்கலையா, அதனால ஹோம் டீமுக்கு ரொம்பவே சப்போர்ட் அதிகமா தான் இருக்கும். பியர்மே வந்து அவன் டீம்மேட்ஸ் கிட்ட நமக்கான நேரம் இப்ப வந்துருச்சு, நம்ம போய் இப்ப நம்ம ஆட்டத்தை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூட்டு போறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. பிரான்ஸ் வெர்சஸ் இங்கிலாந்து கேம்ல யார் வின் பண்ண போறா, அடுத்து ஜப்பான் டீமுக்கு எந்த டீம் கூட மேட்ச் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதில் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் गाइस.